ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விக்ரம் சார் மற்றும் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது தங்கலான் மற்றும் கங்குவா திரைப்படம் வெளியாவதில் தற்பொழுது சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னாச்சு, என்ன நடந்தது, சொன்ன தேதியில் 2 திரைப்படமே வெளியாக வாய்ப்புகள் உள்ளதா இல்லை அப்படின்றத இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கங்குவா மற்றும் தங்கலான் இந்த 2 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தங்கலான் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து வெளியாக போகுது. ஸோ இன்னும் 2 days தான் வந்து இருக்குது. அதே போல் கங்குவா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போகுது. ஸோ இதற்கான ட்ரெய்லர் நேற்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது 2 திரைப்படமே வெளியாவது சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடன் வந்து வாங்கியிருந்தாங்களாம். இந்த கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால தற்பொழுது ஞானவேல் ராஜா மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாம். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தங்கலான் மற்றும் கங்குவா திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாயை அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் இவங்களுக்கு டெபாசிட் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பணம் டெபாசிட் செய்தது குறித்து உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து ஒப்புதல் பெறவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்களாம். ஞானவேல் ராஜா ஒருவேளை அந்த 1 கோடியை கொடுக்கல அப்படின்னா தங்கலான் மற்றும் கங்குவா 2 திரைப்படமே வெளியாவது கடினம் தான். கங்குவா திரைப்படம் வெளியாக இன்னும் 2 மாதம் இருக்குது. ஆனால் தங்கலான் திரைப்படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதனால தங்கலான் திரைப்படம் தான் தற்பொழுது அதிகமான பாதிப்பு வந்து இருக்குது. படம் வெளியாகுமா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.